பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். பாக்கியாவால் தான் செழியன் மறுபடியும் வீட்டுக்கு வந்தாருன்ற உண்மையை பாக்கியாவே எல்லாருக்கும் தெளிவாக புரிய வச்சதுனால கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னதான் என் அம்மா பாக்கியாவுக்கு பொறுப்பு இல்லை, குடும்பத்தை பற்றி பார்த்துக்கவே மாட்டிக்கிறா, கவனிக்க மாட்டிக்கிறான்னு சொன்னாலும் தன்னுடைய பையன் செழியனுக்கு ஒரு பிரச்சனைனா பாக்கியா அங்கே சமையல்லாம் செஞ்சு மினிஸ்டரோட மனசை மாற்றி உதவி கேட்டு செழியனை எப்படியோ வெளியில் கொண்டு வந்துட்டா அப்படின்னு நிம்மதியாக இருக்கும்போது செழியனுக்காக கோயிலுக்கு போய் நல்லா வேண்டிக்கிட்டு வந்த ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. பாக்கியா, இனி நீ பிஸ்னஸ் முக்கியம்னு அந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் போக மாட்டல்ல? அது மட்டும் இல்லை, இப்போ அமிர்தாவும் இல்லை, ஜெனி வீட்டில் தனியாக இருக்கும்போது நீ கொஞ்சம் துணையாக வேலையெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும். இனி உன் பசங்க முக்கியம், உன் பேரன் பேத்தி முக்கியம்னு வீட்டிலையே இரு அப்படின்னு சொல்ல, அத்தை ஏற்கனவே நான் அந்த ஹோட்டலோட ஓனர்கிட்ட பேசிட்டேன். ஏதோ இந்த கவுன்சிலரால் வந்த பிரச்சனையெல்லாம் அந்த பக்கம் போகாமல் இருந்தேன். இனி அப்படி இருக்க முடியாது. இங்கே செழியனை நான் சொன்ன மாதிரி வெளியில் கொண்டு வந்துட்டேன். இனி என் பிஸ்னஸை நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி என்ன கோபி இந்த பாக்கியா திருந்தாமல் இப்படி ஒரு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காளேன்னு கேட்க, உடனே இங்கே கோபியும் ஈஸ்வரி கிட்ட நீங்கள் பொறுமையாக இருங்கம்மான்னு சொன்னாலும் இப்படி மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு கிளம்பி போகிறாளே பாக்கியான்னு பாக்கியா மேலே ஈஸ்வரி எப்பயும் போல் கோவமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய ஹோட்டலுக்கு போய் ஹோட்டல் எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு மறுபடியும் கஸ்டமர் வருவாங்க, அதுக்காக சமையலெல்லாம் செய்யணும்னு பாக்கியா ஏற்பாடெல்லாம் செய்ய ஹோட்டலோட ஓனர் பாக்கியாவை பார்க்க வந்து நின்று பேச ஆரம்பித்த உடனே பாக்கியா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா சார், இந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படி நீங்கள் எங்ககிட்ட கொடுத்தீங்க, ஆனால் இவ்வளோ அழகாக இந்த ரெஸ்டாரண்ட்டை மாற்றி கஸ்டமரை இங்கே வர வச்சு நாங்கள் அதன் மூலமாக வருமானம் பார்க்கலான்னு பார்த்தா அந்த கவுன்சிலரால் என் குடும்பத்தை அவ்வளோ பெரிய பிரச்சனை, இன்றைக்கி தான் இந்த ஹோட்டலையே திறந்திருக்கோன்னு சொல்ல, போதுமா நீங்கள் வேலை செஞ்சதும் போதும், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இனி நீங்கள் வேண்டாம், இங்கே நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, பேசாமல் இந்த கடைச்சாவியை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புங்க, வேறு எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டை வச்சு உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்ல, இங்கே ஒரு பக்கம் பாக்கியா செல்வின்னு இதை எதிர்பார்க்காததுனால பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. உடனே பாக்கியாவும் என்ன சார் சொல்கிறீங்க, இனி அந்த கவுன்சிலரால் பிரச்சனை வராதுன்னு மினிஸ்டரே சொல்லி அனுப்பியிருக்காரு, நீங்கள் எதுக்கு நான் இந்த ஹோட்டல் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? இனி யாராலையும் பிரச்சனை வராது, வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், எங்கள் குடும்பத்தில் தானே பிரச்சனை வந்ததா சொன்னேன், நீங்கள் ஏன் இப்போ கடைச்சாவியை கேட்குறீங்கன்னு கேட்கும்போது உடனே செல்வியும் அதானே, நீங்கள் இந்த ஹோட்டலை எப்படி ஒரு நிலமையில கொடுத்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா சார், நாங்கள் போனால் போதுன்னு இந்த ஹோட்டலை வாங்கி நல்லபடியாக இப்போ இதை எல்லாத்தையும் சரி செஞ்சு நடத்திட்டுருக்கோம், இந்த ஹோட்டல் சாவியை கொடுத்துட்டு கிளம்புங்கன்னு சொன்னால் அப்படியே விட்டுருவோமா? எங்களுக்கு இதை தவிர வேறு வேலை இல்லை சார், முன்னாடியே இந்த ஏரியாவில் இப்படி அந்த கவுன்சிலரால் பிரச்சனை வரும்னு சொல்லாமல் மறைச்சது நீங்கள், உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது, ஏதோ நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி இந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடாது, ரெஸ்டாரண்ட் நீங்கள் நடத்த வேண்டான்னு இப்படி பேசுகிறதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு செல்வியும் ரொம்ப கோவமாக பாக்கியாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேச, உடனே பாக்கியாவும் செல்வி எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துட்டோம், நீ கொஞ்சம் பொறுமையாரு, என்னதான் இந்த ஓனர் சொல்ல வராருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாக்கியா மேடம், நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க, உங்களுக்காக இல்லைனாலும் நீங்கள் இனி நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்களால் எனக்கும் பிரச்சனை வர வேண்டாம், அந்த கவுன்சிலரால் உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்கள் இப்போவே இந்த ஹோட்டலை மூடிட்டு கிளம்பி போங்க, இந்த ஹோட்டலில் இனி உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பாக்கியா என்ன சார், நீங்கள் இந்த ஹோட்டல் ஆரம்பிக்க முன்பணம் வாங்கிட்டு தானே சார் கொடுத்தீங்க, அப்போ இதை பற்றிலாம் சொல்லலையே, இப்போ கிளம்பி போங்கன்னா எங்கே போய் மறுபடியும் என்னால் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு கண் கலங்கி நிற்க, நீங்கள் முதல்ல வெளியில் வாங்கம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அந்த கவுன்சிலர் எப்படிப்பட்ட ஆளுன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும், மினிஸ்டர் மூலமாக உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடச்சிருக்கலாம், ஆனால் அந்த கவுன்சிலர் மறுபடியும் நீங்கள் இங்கே ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துனா எனக்கு தான் பிரச்சனை செய்வார், அதனால தான் சொல்கிறேன், இங்கேருந்து கிளம்பி போங்க, நாளையிலேருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் திறக்க வேண்டாம், உங்கள் முன் பணத்தை நான் திருப்பி தந்துடுறேன், இந்தாங்க நீங்கள் கொடுத்த 10,000 ரூபா பணம், இதுக்கு மேலே நீங்கள் இந்த இடத்துல கடை வச்சு நடத்தக்கூடாது, அவ்வளவுதான், சீக்கிரம் வெளியில் வாங்க, இந்த கடையோட சாவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கோவமாக பாக்கியா கிட்டே இருந்து அந்த கடையோட சாவியவும் வாங்கி செல்வியவும் பாக்கியாவையும் வெளியில் அந்த கடைக்கு வெளியில் நிப்பாட்டிட்டு கோவமாக பேசிட்டு ஓனரும் கிளம்பி போயிடுறாரு. உடனே செல்வி சொல்கிறாங்க, அக்கா என்னக்கா இந்த ஓனர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு, நீயும் பார்த்துட்டு சும்மா இருக்க, முன் பணத்தை திருப்பி தந்தாரே, இந்த கடைக்காக நம்ம எவ்வளோ செலவு செஞ்சுருக்கோம், பெயிண்ட் அடிக்க வந்தது எவ்வளவோ, அந்த கடையவே மாற்றிருக்கோமேக்கா, ஆனால் அதை பற்றிலாம் நீ பேசாமல் இப்படி நிற்கிற, இந்த கடைக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சியேக்கா, இப்போ இந்த கடையே இல்லாமல் ஆயிடுச்சு, இனி என்னக்கா செய்ய போகிற அப்படின்னு செல்வி கேட்க, பாத்தியா செல்வி, இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சின்னு சந்தோஷமாக நிம்மதியாக என் அத்தைக்கு கூட பதில் பேசாமல் கடைக்கு வந்தேன்,
அதுக்குள்ளே இந்த ஓனர் இப்படி பேசுனது மட்டும் இல்லாமல் கடையோட சாவியவும் வாங்கிட்டு போயிட்டாரு. இனி இந்த கடையை பற்றி நம்ம யோசிக்க முடியாது, நான் பிஸ்னஸ் செய்ய முடியாது போல செல்வி. எனக்கு மட்டும் ஏன் தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதோ தெரியலன்னு கண் கலங்கிக்கிட்டே பாக்கியா அங்கேருந்து கிளம்பி வரும்போது செல்வியும் பாக்கியா கிட்ட, அக்கா அழாதக்கா, கண் கலங்காதக்கா, நீ அந்த ஓனரை நிற்க வச்சு நல்லா கேள்வி கேட்டிருக்கணும். இந்த கடைக்காக செலவான பணத்தையும் கேட்டு வாங்கியிருக்கணும்க்கா. அவர்லாம் ஒரு ஆளுன்னு நம்பி இந்த கடையை நீ எடுக்காதுன்னு சொல்லியும் நீ நம்பிக்கையோட இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சல, ஓ மேலே தான்க்கா தப்பு இருக்குது. சரி நீ வாக்கா, உன் வீட்டுக்கு வேணா கூப்பிட்டு போய் விடட்டுமான்னு கேட்க, வேண்டாம் செல்வி, நான் இப்படியே கிளம்பி போகிறேன், நீ உன் வீட்டுக்கு போ, ஏதாவது ஒரு நல்ல வழி நம்மளுக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடையெல்லாம் கடை வேண்டான்னு அங்கே கொடுத்துட்டு மறுபடியும் பாக்கியாவும் கண் கலங்கிக்கிட்டே வீட்டுக்கு போக, அங்கே வீட்டுக்கு வந்த உடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன ஜெனி, பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக பிஸ்னஸ்க்கு ஆரம்பிக்க போகிறேன்னு அந்த கடைக்கு கிளம்பி போனால் ஏதோ கண் கலங்கி வரதை பார்த்தா மறுபடியும் அந்த கவுன்சிலரால் எதுவும் பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்னு கேட்க, பாட்டி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆன்ட்டி சமாளிப்பாங்க, நம்ம போய் இதை கேட்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல, நீ கேட்க முடியாது ஜெனி, நான் கேட்பேன், ஏன்னா பாக்கியாவோட மாமியார் நான், நீ மருமக தானே, ஒதுங்கி நின்று பாரு எப்படி கேள்வி கேட்குறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே வந்த பாக்கியாவை ஈஸ்வரி கேள்வி கேட்குறாங்க. ஏன் பாக்கியா, போன உடனே திரும்பி வந்திருக்கிறியே, ஏதாவது பிரச்சனையா? இன்னைக்கு உன்னால் நாங்கள்லாம் அவமானப்பட்டு நிற்கணுமான்னு கேட்க, எதுக்கு தான் என்னால் அவமானப்பட்டு நிற்கணும்? அந்த ரெஸ்டாரண்ட் நான் நல்லபடியாக நடத்தினா தானே உங்களுக்கு பிரச்சனை வரும்னு நினச்சிங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டும் இப்போ இல்லை. கடையோட ஓனர் இனி நீங்கள் அந்த கடையை எடுத்து நடத்த வேண்டான்னு கடையோட சாவியை வாங்கிட்டு போயிட்டாரு. எங்களை கடைக்கு வெளியில் நிப்பாட்டி அவமானப்படுத்தி பேசிட்டு போயிட்டாரு. போதுமா? இப்போ எனக்கு பிஸ்னஸ் இல்லை. நீங்கள் நினச்ச மாதிரியே நான் வீட்டிலேயே இருந்து வீட்டு வேலையை பார்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குமே. நான் பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறக்கூடாதுன்னு வெளியில் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் கூட சமாளிச்சிருவேன். ஆனால் வீட்டில் இருக்கிற நீங்களே நினைக்கிறீங்கல்ல, உங்களை தான் என்னால் சமாளிக்க முடியல. நீங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் என்னால் பதில் சொல்ல முடியல. இப்போ நிம்மதியாக இருங்க, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யன்னு தெரியாத பாக்கியாவும் தன்னுடைய ரூமுக்கு போய் ரொம்பவே அழுகுறாங்க. என் பையன் செழியன் வெளியில் வந்துட்டான், எப்படியோ மறுபடியும் கடையை ஆரம்பித்து நல்ல பிஸ்னஸ் செய்யலான்னு நினச்சேன். அதுலேயும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஒருவேளை அந்த கவுன்சிலர் தான் அந்த கடையோட ஓனர்கிட்ட போய் பேசியிருப்பாரா? அந்த கவுன்சிலரால் பிரச்சனை வரும்னு சொன்னாரே, மறுபடியும் கவுன்சிலரால் தான் இந்த கடையும் எனக்கு இல்லாமல் ஆயிடுச்சா அப்படின்னு பாக்கியா நினைக்கிறாங்க. இங்கே செழியன் ஜெனிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நடந்த எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. என் அம்மாவுக்கு இது வரைக்கும் பெருசாக சப்போர்ட் பண்ணலை, எந்த உதவியும் செய்யலை. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மினிஸ்டர்கிட்ட வேலை பார்க்குற அந்த பெருமாள்ன்ற ஒரு ஆள் அம்மாவை எவ்வளோ புகழ்ந்து பேசினாரு தெரியுமா? பாக்கியா உனக்கு அம்மாவா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், நீ வெளியில் வரணும், உன் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிக்க பாக்கியலக்ஷ்மி என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டாங்கன்னு அதை பார்த்த எனக்கு தான்ப்பா தெரியும். உங்கள் அம்மாவை விட்டு கொடுக்காம நல்லா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனார். அம்மாவோட அருமை பெருமை எனக்கு தெரியல, ஆனால் மற்றவங்க எல்லாரும் புகழ்ந்து பேசும்போது அம்மாவை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி அம்மாவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் துணையாக இருந்து உதவி செய்யணும் ஜெனி அப்படின்னு பாக்கியாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டு கண் கலங்கிக்கிட்டே நடந்த எல்லாத்தையும் ஜெனிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இங்கே வந்து செழியன். இங்கே செல்வி பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அக்கா, நீ என்ன செய்கிறதா முடிவெடுத்திருக்கக்கா? இனி வேறு இடத்துல ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம ஆரம்பிக்கவும் முடியாது, உன்கிட்ட அவ்வளோ பணமும் இல்லை, நீ வீட்டிலையே இருக்கா, அதுதான் உனக்கு நல்லது. நான் கூட என் பையன் ஆகாஷ் கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், வேறு எங்கேயாவது எனக்கு வேலை கிடச்சா நானும் போகிறேன்க்கா அப்படின்னு சொல்ல, செல்வி உனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதையே செய் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கோவப்படாதக்கா, நீ எதை பற்றியும் யோசிக்காத, நிம்மதியாக வீட்டில் இரு. உன் பசங்க எல்லாரும் இப்போ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன் மாமியார் ஆசைப்பட்ட மாதிரியே நீ வீட்டில் இருந்தால் தான் வீடும் நிம்மதியாக இருக்கும், உன் பசங்களும் சந்தோஷப்படுவாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி ஃபோனை வைக்க, உடனே பாக்கியாவும் இதுதான் நம்ம நிலமை போல், இனி நமக்குன்னு எதுவும் நல்லதாக நடக்க போகிறதில்ல, அதான் அத்தை பேசி பேசியே பிஸ்னஸ் இல்லாமல் செஞ்சிட்டாங்களே, அதனால் இனி நம்ம எந்த வேலைன்னு வெளியிலலாம் போகவே வேண்டாம் அப்படின்னு வீட்டு வேலையை பார்த்துட்டு பாக்கியா அமைதியாகவே இருந்துகிட்ருக்காங்க. இதை பார்த்த ஈஸ்வரி கோபிக்கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா கோபி, நான் சொன்னப்பெல்லாம் நீ பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன், என்னை எதுவும் பேச வேண்டான்னு சொன்னேன், இப்போ பாரு அந்த ஓனரே வந்து பேசி பாக்கியாவை வெளியில் அனுப்புனதுனால வேற எங்கேயும் வேலை வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு தானே சொன்னேன் முன்னாடியே பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டான்னு, யார் என் பேச்சை கேட்டா? இப்போ பாக்கியாவோட நிலைமையை பாரு, இதுதான் பாக்கியாவுக்கு நல்லது, நான் நினச்ச மாதிரியே எல்லாம் நல்லதாக நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. இங்கே பாக்கியாவுக்கு ஃபோன் வருது. பெருமாள் ஃபோன் பண்ணுறாரு. மினிஸ்டர்கிட்ட வேலை பார்த்துட்ருக்க அந்த பெருமாள் பாக்கியா கிட்ட, என்ன மேடம், நீங்கள் நல்லபடியாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டிங்களா? இனி எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நீங்கள் அந்த கவுன்சிலர் பார்த்துலாம் பயப்பட வேண்டாம். மினிஸ்டர் தனியாக அந்த கவுன்சிலர் ஏழுமலையை கூப்பிட்டு வெளுத்து வாங்கிட்டாரு தெரியுமான்னு சொல்ல,
மறுபடியும் கவுன்சிலரால தான் சார் எனக்கு பிரச்சனை வந்திருக்கு. அந்த கடையோட ஓனர் இனி அந்த கவுன்சிலர் ஏழுமலையால் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்கள் இங்கே என் கடையை எடுத்து நடத்தக்கூடாதுன்னு அந்த கடைச்சாவியை வாங்கிட்டு எங்களை வெளியில் அனுப்பிட்டாரு. இப்போ பிஸ்னஸும் செய்யலை, அந்த கடைக்கு நான் ஓனரும் இல்லை, வீட்டில் தான் சார் இருக்கேன்னு அங்கே மினிஸ்டர் கிட்ட வேலை பார்க்குற அந்த பெருமாள் கிட்ட பாக்கியா சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்படும் போது இதை கேட்ட பெருமாளும் பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ நடந்துருச்சா? நீங்கள் எனக்காவது ஃபோன் பண்ணி நடந்தது சொல்லியிருக்கலாமே. மினிஸ்டர் கூப்பிட்டு அவ்வளோ பேசியும் அந்த கவுன்சிலர் ஏழுமலை இன்னும் திருந்தலை. உங்கள் மேலே உள்ள கோவத்தில் நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு நினைக்க அவன் யார்? அவன் பிரச்சனை செஞ்சால் அவனை நான் சும்மா விட்டுருவேனா? உங்கள் நல்ல மனசை நான் அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக மினிஸ்டர் உதவி செய்வார். நான் உங்களுக்காக பேசுகிறேன். இந்த ரெஸ்டாரண்ட் இல்லைனா இதை விட ஒரு நல்ல இடத்துல நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க மினிஸ்டரே உதவி செய்வார். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும்லன்னு சொல்லும்போது, வேண்டாம் சார், நான் வேலைக்கு போகிறது என் வீட்டில் உள்ளவங்களுக்கே பிடிக்கல. பிஸ்னஸ் செய்யக்கூடாது, நான் சம்பாதிக்கக்கூடாதுன்னு என் மாமியாரே நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பிரச்சனையும் எனக்கு வருது. அதனால் வீட்டிலையே இருக்கலாம்னு நான் நினச்சிட்டேன்னு சொல்ல, என்ன மேடம் நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலி, நீங்கள் எவ்வளோ திறமையாக கடை நடத்தி அதுவும் பெரிய பெரிய பொருட்காட்சியெல்லாம் நீங்கள் நடத்தி வச்சுருக்கிறீங்க. உங்கள் சமையலை பற்றி இன்னும் பழைய மினிஸ்டர் கூட புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் கைப்பக்குவமும் நீங்கள் ஆரோக்கியமாக சமைச்சு தர அந்த சாப்பாடும் தான். உங்கள் திறமையை நீங்கள் அப்படியே வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது. நீங்கள் மறுபடியும் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகணும். உங்களுக்கு உதவி செய்ய மினிஸ்டர்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பெருமாள் ஃபோனை வைக்கிறாரு. இனி மினிஸ்டரால் என்ன செய்ய முடியும்? என் பையன் வெளியில் வந்ததே பெரிய விஷயம். இனி யார்கிட்டையும் உதவி கேட்கக்கூடாதுன்னு பாக்கியா நினைக்கிறாங்க. இங்கே மினிஸ்டர் வெளியூர் போகிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காரு. அந்த சமயம் அங்கே போன பெருமாள், ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்கள் அந்த பாக்கியா மறுபடியும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்கே வேலை செய்கிறாங்களான்னு கேட்டுட்டு வர சொன்னீங்க. ஆனால் அவங்க கடை மூடி இருந்ததை பார்த்துட்டு பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணேன். நடந்ததை சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்பட்டாங்க. மறுபடியும் கவுன்சிலர் அந்த கடையோட ஓனர்கிட்ட பேசி பாக்கியா இங்கே ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தக்கூடாதுன்னு பிரச்சனை செய்ய அந்த கடையோட ஓனரும் கவுன்சிலருக்கு பயந்துக்கிட்டு அந்த கடைச்சாவியை வாங்கிட்டு அவங்கள வெளியில் அனுப்பிட்டாங்களாம். இப்போ வேலை இல்லாமல் பிஸ்னஸ் இல்லாமல் வீட்டிலே இருக்கிறாங்க பாக்கியலட்சுமி. இப்படி திருந்தாத கவுன்சிலரை நீங்கள் மன்னிச்சு விட்டாலும் கண்டிப்பாக பாக்கியாவுக்கு கவுன்சிலர் ஏழுமலையால் நிறைய பிரச்சனை வரும் போல். நீங்கள் எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்குறீங்க, அதை சரிவர செய்யாமல் அவங்க ஏரியாவில் இருக்கிற வேலை பார்த்துட்டு இருந்த அந்த பாக்கியலட்சுமிக்கு பிரச்சனை செஞ்ச இந்த கவுன்சிலர் ஏழுமலையை நீங்கள் இனியும் சும்மா விடக்கூடாது. இந்த பொறுப்பில் இருந்து அவரை முதல்ல எடுத்துருங்க, அப்போ தான் சரிப்பட்டு வரும். இவ்வளோ திமிரா உங்கள் கட்சியில் ஒரு ஆள் இருந்து அந்த கெட்ட பேர் உங்களுக்கு வரதை விட நீங்கள் அந்த ஏழுமலையை அந்த பொறுப்புலேருந்து எடுத்தாதான் நீங்கள் யாருன்னு ஏழுமலை கவுன்சிலருக்கு புரிய வரும் அப்படின்னு பெருமாள் பேச, உண்மையா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு இங்கே மினிஸ்டர். ஆமாயா, எல்லாம் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே பாக்கியலட்சுமி உங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்கல்ல, அவங்க ரொம்ப மனசு வேதனையோடு பேசினாங்க. அவங்களுக்கு நம்மளால் நல்லது நடந்துச்சுன்னு கண்கலங்கி நன்றியெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. மறுபடியும் இந்த திருந்தாத ஏழுமலை கவுன்சிலரால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அவங்க திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க 2 பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்துட்டு இப்போ வேலை இல்லாமல் பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம கட்சியில் வேலை செஞ்சிட்ருக்க இந்த கவுன்சிலர் ஏழுமலை. இவனெல்லாம் எப்படி சும்மா விட முடியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆளை கூப்பிட்டு அந்த பேச்சு பேசி புரிய வச்சு அனுப்புனேன். ஆனால் திருந்தலையா அந்த கவுன்சிலர் ஏழுமலை. இனியும் அவனுக்கு அந்த வேலை இருந்தால் சரிப்பட்டு வராது. பெரிய பொறுப்பில் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறானா? உடனே கூப்பிட்டு அனுப்புங்க. நானே பேசி புரிய வச்சு வேலை இல்லாமல் ஆனாதான் இவனுக்கெலாம் நான் யாருன்னு தெரியும். எனக்கு இந்த கவுன்சிலர் வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப பொறுப்பாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். ஆனால் இந்த ஏழுமலை அப்படியெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவனோட எண்ணத்துக்கு அந்த ஏழுமலையை எதிர்த்த யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அது சரியில்லை. அதே மாதிரி அந்த பாக்கியா கிட்ட கவுன்சிலர் ஏழுமலையை பற்றின வீடியோ வேற இருக்குது. அந்த வீடியோ எல்லாருக்கும் தெரிய வந்தால் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? மறுபடியும் என்னை யாராவது மதித்து இந்த பொறுப்பை தருவாங்களா? நான் இந்த பொறுப்பில் இருக்கணும்னா ஏழுமலைக்கு வேலை இருக்கவே கூடாது. முதல்ல ஏழுமலையை வர சொல்லுங்கள், நான் பேசிக்கிறேன்னு ஏழுமலை மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்கிற இங்கே மினிஸ்டரும் ஏழுமலையை வர சொல்ல அங்கே கவுன்சிலர் ஏழுமலை, என்னையா என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்கீங்கன்னு கேட்கும்போது, என்னையா செஞ்சு வச்சுருக்க, நீ திருந்த மாட்டியா? மறுபடியும் பாக்கியலட்சுமி சொல்ல போய் தான் உன்னை மன்னிச்சு விட்டேன். ஏதோ அந்த பாக்கியாவோட பையன் வெளியில் வந்துட்டாரு, இனியாவது திருந்தி உன் வேலையை பார்ப்பான்னு பார்த்தா நீ என்ன அவங்க அந்த இடத்துல கடை வச்சு நடத்தக்கூடாதுன்னு அவங்க ஓனர்கிட்ட பிரச்சனை செஞ்சு அவங்க வேலையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுருக்க. நீ திருந்த மாட்டியா? இப்படி செய்ய அசிங்கமா இல்லை? உன்னால் எனக்கு பேரும் புகழும் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் வர வர நீ செய்கிற எதுவுமே சரியில்லை.
இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, நிறைய உண்மை இல்லாமல் நேர்மை இல்லாமல் உன் பொறுப்பில் இருந்துக்கிட்டு பிரச்சனை செஞ்சிட்ருக்க. இனியும் இந்த பொறுப்பு உன்கிட்ட இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. நேர்மையான யாரையாவது பார்த்து உன்னோட இடத்துல நான் பொறுப்பாக வைக்கிறேன். ஆனால் நீ இனி இந்த வேலை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இரு. எல்லாரும் உன் மேலே நம்பிக்கை வச்சு இந்த பொறுப்பை கொடுத்தாங்க. ஆனால் நீ கவுன்சிலர் ஆனதுக்கப்புறமா செய்கிற எதுவுமே சரியில்லைன்னு நிறைய பேர் உன்னை பற்றி சொல்லியும் நான் தான் பொறுமையாக இருந்தேன். இனி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். இந்த பொறுப்பே வேண்டான்னு இந்த கவுன்சிலர் ஏழுமலை எழுதி கொடுக்கலனாலும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது இந்த கட்சியிலேருந்து உன்னை வெளியில் அனுப்ப அப்படின்னு சொல்ல, எவ்வளவோ இங்கே கவுன்சிலர் ஏழுமலை பேசி பார்த்தும் அதுக்கு இடம் கொடுக்காத இங்கே மினிஸ்டர் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஏழுமலையோட வேலையிலேருந்து அவரை எடுத்துட்டு அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பிடுறாரு. தலை குனிஞ்ச ஏழுமலை பாக்கியாவால் இப்படி ஆயிடுச்சுன்னு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அடுத்த நாள் இங்கே மினிஸ்டர் மூலமாக பாக்கியாவுக்கு ஃபோன் வருது. பாக்கியா எப்பயும் போல் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இந்த பாக்கியா இனியாவது பொறுப்பாக இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. அங்கே மினிஸ்டர் மூலமாக ஃபோன் வர பாக்கியாவும் எடுத்து பேசுகிறாங்க. ஐயா என்னை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்களா? அதுவும் என்னையா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா நீங்கள் சீக்கிரமாக வந்து பாருங்கள், அவர் வேற வெளியூர் போகிறதா இருக்கிறதுனால உங்ககிட்ட பேசிட்டு போகணுமே நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு பாக்கியாவை இங்கே மினிஸ்டரோட ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறாங்க. மினிஸ்டர் ரொம்ப தெளிவாக முடிவெடுத்துட்டாரு. பாக்கியாவை பார்த்ததில் அவங்க ரொம்ப நேர்மையாக இருக்காங்க, திறமையாகவும் இருக்காங்க. அவங்க பையனையே வெளியில் கொண்டு வர என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்னு சமைச்சு கொடுத்து இங்கே வந்து நல்ல பேர் வாங்கி என் மனசை மாற்றி அவங்களுக்கு நானே உதவி செய்கிற மாதிரி செஞ்சுருக்காங்கன்னா நம்ம கட்சிக்கு இப்படி ஒரு ஆள் தான் தேவைப்படுது. அதனால் பாக்கியா இனி அந்த ஏழுமலையோட பொறுப்பை எடுத்துக்கிட்டு கவுன்சிலர் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு மினிஸ்டர் ஒரு முடிவெடுக்க, இதை பெருமாள் கிட்ட சொன்ன உடனே பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆமாங்கய்யா, நானே இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஆனால் நம்ம கட்சிக்கு பாக்கியா வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பேரெல்லாம் கிடைக்கும். நீங்களும் நிரந்தரமாக இந்த பொறுப்புலையே இருக்கலாம். எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது. தப்பு செஞ்ச ஏழுமலையை அனுப்பிட்டீங்க. அந்த இடத்துக்கு ஒரு பொறுப்பான ஆள் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பாக்கியாவை தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப நல்லவங்க அப்படின்னு பாக்கியாவை புகழ்ந்து பேச, அப்போ நான் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு மினிஸ்டரும் நினைக்கிறாரு. பாக்கியா சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக வெளியில் கிளம்பணும்னு நினைக்க உடனே இங்கே ஈஸ்வரி கேட்குறாங்க, என்ன பாக்கியா மறுபடியும் எங்கேயோ வெளியில் கிளம்புற போல அப்படின்னு சொல்ல, அத்தை ஒரு முக்கியமான வேலை, மினிஸ்டர் என்னை வர சொல்லியிருக்காங்களாம். அவரோட பிஏ ஃபோன் பண்ணி வர வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியலத்த. அவரால் தானே செழியன் மறுபடியும் வீட்டுக்கு வந்தான். நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். அவர் மூலமாக எனக்கு ஏதாவது வேலை கிடைச்சாலும் கிடைக்கும் போல். ஏற்கனவே நான் செஞ்சு கொடுத்த சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருந்தது, அருமையாக இருந்தது அப்படின்னு புகழ்ந்து பாராட்டி பேசினார். இப்போ ஹோட்டல் இல்லை, ஆனால் முடிஞ்ச அளவு அவங்க இடத்துலையே போய் சமைச்சு கொடுத்து எனக்கு ஒரு வருமானம் வந்தால் நல்லா தானே இருக்கும்னு சொல்லும்போது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இருந்தாலும் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. மினிஸ்டரை பார்க்க போன பாக்கியா எதுக்குன்னு தெரியலையேன்னு பதட்டமாக போக, மினிஸ்டர் என்ன பாக்கியா ரொம்ப சோகமாக பதட்டமாக வந்திருக்கீங்க? ஏன் என்னால் பிரச்சனை வரப்போகுதுன்னு நினச்சிங்களா? உங்கள் நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு நல்லது செய்ய தான் கூப்பிட்ருக்கேன். அதுவும் நான் வெளியூருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து பேசணும்னு நினச்சேன். இனி அந்த கவுன்சிலர் ஏழுமலையால் பிரச்சனை வராது. ஏன்னா அந்த ஆள் இப்போ கவுன்சிலரே இல்லை அப்படின்னு சொல்ல, ஐயா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம்மா அவரை வேலையிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ அந்த பொறுப்புக்கு நீங்கள் தான் வரணும்னு ஆசைப்பட்றேன். சொல்லப்போனால் நீங்கள் உங்களோட நேர்மை, நீங்கள் வந்து சரியாக செய்கிற ஒவ்வொரு வேலையோட திறமைன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த பொறுப்பை உங்ககிட்டயே கொடுக்கலான்னு நான் முடிவெடுத்துட்டேன்னு சொல்ல, நானா இதுக்கு எப்படி நான் சரிப்பட்டு வருவேன்னு பாக்கியா யோசிக்கவே வேண்டாம். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இனி நீங்கள் தான் இந்த ஏரியாவோட கவுன்சிலர் அப்படின்னு ஒரு பெரிய பொறுப்பை பாக்கியா கிட்ட கொடுக்க, இதை எதிர்பார்க்காத பாக்கியா சந்தோஷப்படுறதா, வீட்டில் இதை சொன்னால் மாமியார் என்ன சொல்வாங்கன்னு தெரியலையேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியா இந்த பொறுப்பை ஏற்றுக்கணுன்னு மினிஸ்டர் மட்டும் இல்லாமல் பெருமாளும் பாக்கியா கிட்ட சொல்லி புரிய வச்சு, இனி பாக்கியா தான் கவுன்சிலர் அப்படின்னு அவங்க கட்சியில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே சொல்லிடுறாங்க. அதனால் பாக்கியா சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க ஒரு நல்ல இடத்த நானே சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. இனி வேலை இல்லை, பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட்டுட்டு நான் கொடுத்த பொறுப்பை நல்லா செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராகவும் ஆகலாம் அப்படின்னு மினிஸ்டர் ரொம்ப நம்பிக்கையாக சொன்ன உடனே இங்கே சந்தோஷமாக பாக்கியாவும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வர, அதுக்குள்ளே இங்கே இந்த விஷயம்
மீடியாலலாம் தெரிய வர பாக்கியாவை எல்லாரும் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட கோபி வீட்டுக்கு வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா பாக்கியா எங்கம்மா? பாக்கியாவை தலைவர் கூப்பிட்டு பேசி பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்களாம். இது தெரியாதான்னு கேட்க, பாக்கியாவுக்கு அப்படி பெரிய பொறுப்பை செய்ய தெரியுமா? வீட்டு வேலையவே பாக்கியாவுக்கு ஒழுங்காக செய்ய தெரியாது. ஏதோ பிஸ்னஸ் செய்யணும்னு சொல்லி வெளியில் கிளம்பி போனா, சரியாக ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இங்கே பாருங்கம்மா அப்படின்னு தான் ஃபோனில் வந்த ஒரு ஆதாரத்தை காமிக்கிறாங்க. அதில் பாக்கியா பொறுப்பையும் எடுத்துக்கிறாங்க. மினிஸ்டர் பாராட்டி பேசுகிறாங்க. அப்போ பாக்கியா இனி கவுன்சிலரா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா, பாக்கியாவையே கவுன்சிலர் ஆக்கி பாக்கியாவோட நேர்மைக்காகவும் பாக்கியாவோட திறமைக்காகவும் இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறதா அங்கே கட்சி தலைவரே பேசிகிட்டு இருக்காரு பாருங்கம்மா அப்படின்னு சொல்ல, இங்கே இதை கேட்டுட்டு ஈஸ்வரி பேரதிர்ச்சி அடைகிறாங்க. பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வர உடனே கோபியும், பாக்கியா வாழ்த்துக்கள் பாக்கியா, நீ என்னவோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்ச, உன்னுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து மினிஸ்டர் இப்படி ஒரு வேலையை ஒரு பொறுப்பை தருவாருன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்ல, நீங்கள் எல்லாரும் என்னை புரிஞ்சிக்கல, ஆனால் என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க எனக்கு சரியான ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. இனியும் நான் வீட்டு வேலை செய்ய போகிறதில்ல. இன்னும் கொஞ்ச நாளையில் நான் என் பேர்லேயே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிப்பேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைச்ச பொறுப்பை சரியாக செய்வேன். மற்றவங்கள மாதிரி யாரையும் ஏமாற்ற மாட்டேன், அவமானப்படுத்த மாட்டேன். கிடைச்ச வேலையை நல்லபடியாக செய்வேன். அத்தை, நீங்கள் நினச்ச மாதிரி இனி வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட உட்காந்து திட்டு வாங்கிட்டு இருக்க மாட்டேன், புரியுதான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பாக்கியாவை இத்தனை நாள் எதிர்த்து பேசின மாதிரி பெரிய பொறுப்பில் இருக்கிற பாக்கியாவை நான் எதிர்த்து கூட பேச முடியாதே. பாக்கியாவுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கிடச்சிருக்கா, மினிஸ்டரே கூப்பிட்டு எவ்வளோ பெருமையாக பேசுகிறாரு அப்படின்னு பேரதிர்ச்சியோடு பார்த்துட்ருக்க மினிஸ்டரால் பாக்கியாவுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கிடைக்க இதெல்லாம் பார்த்து செழியன், ஜெனி, இனியான்னு ரொம்ப சந்தோஷமாக இங்கே வாழ்த்துலாம் சொல்லிகிட்ருக்க சந்தோஷப்படுறாங்க பாக்கியா. இந்த பாக்கியாவுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சேன். பாக்கியாவை நம்பி பாக்கியாவோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு நேர்மையாக இருக்கிற பாக்கியாவுக்கு மினிஸ்டரே இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரே அப்படின்னு பாக்கியாவை பார்த்து நினைக்கிறாங்க ஈஸ்வரி.